பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் பாஸ்டர் ஆனந்தகுமார் பேசுகிறேன். நாகர்கோவில் பட்டணத்தில் ராமன்புதூர் என்கிற இடத்துல சியோன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் சபைக்கு இதுவரைக்கும் சொந்தமான இடம் இல்லை. கிட்டத்தட்ட 5 இடத்துல நாங்கள் மாறி மாறி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு நிரந்தரமான ஒரு சொந்தமான இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணினார். வெளிப்படுத்தல் 3:8 இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். எனவே இந்த ஆண்டு நாங்கள் சபையாராக சேர்ந்து எப்படியாவது ஆலயத்துக்கிட்ட வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு சில தீர்மானங்களை ஏறெடுத்தோம். அதற்கு முதல் கட்டமாக ரெசிப்ட் அடித்து ஃபண்டு கலெக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து அதை பிரயாசப்படுத்த உள்ளோம். எனவே இந்த மெசேஜை கேட்குற நீங்கள் எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளால் ஆலயத்துக்கு இடம் வாங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்கள் சபை சேர்ந்தவர்கள் நண்பர்கள் உங்களிடத்தில் ரெசிப்டை கொண்டு வரும்போது நீங்கள் மனமோந்து தாராளமாய் கொடுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் உதவி செய்யுங்கள். விசேஷமாக எங்கள் சபை மூலமாய் அநேக மக்களுக்கு அற்புதங்களை ஆண்டு செய்திருக்கிறார். வியாதிவாய்ப்பட்ட மக்கள் சுகமடைந்திருக்கிறாங்க. கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள். பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கிற மக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய சபை மூலமாய் அநேக அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த காணொலியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியத்துக்காக நீங்கள் அதிகமாக தினமும் இந்த சபை கட்டப்படணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நம் ஒவ்வொருத்தரையும் தேவன் பயன்படுத்துவாராக. எனவே நீங்கள் உற்சாகமாய் உதாரத்துமாய் ஊழியத்துக்கு கொடுங்கள். உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. நாகர்கோவில் பட்டணத்தில் ஆலயத்துக்கு இடம் வாங்கப்பட்டு ஆலயம் கட்டப்பட தேவன் அநேக நெகோமியாக்களை எழுப்ப நாம் ஒவ்வொருத்தரும் ஜெபிப்போம், கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. அது மட்டுமல்லாமல் 2010ஆம் ஆண்டு முதல் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை என்கிற ஒரு மலை பிரதேசத்தில் நாங்கள் மிஷனரி பணியை அங்கே ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே சிறு பிள்ளைகளை சந்தித்து இயேசுவின் அன்பை குறித்து போய்த்து வந்து கொண்டிருக்கிறோம். மே மாதங்கள் விடுமுறை வேதாகம் பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மிஷனரிகளுக்கு அநேக அங்கே ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நற்செய்தி கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த திருப்பணிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக கொல்லிமலையிலையும் நம்முடைய மிஷனரி சபைக்கு இடம் வாங்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், கொடுங்கள். உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எங்களோடு கூட ஊழியத்தில் உதவிகரமாக இருந்து ஊழியக்காரனுடைய கரத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த ரெசிப்டை கொண்டு வருகிற பிள்ளைகள் உங்களிடத்தில் கொண்டு வரும்போது நீங்கள் ஜெபத்தோடு மனதார உற்சாகமாய் கொடுங்கள். உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஆமென்.